உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் இங்க வந்ததே குஷி இந்த வீட்ல சந்தோஷமா இருக்காளா இல்லையான்னு பார்க்கதான். அதை என் கண்ணாலேயே பார்த்துட்டேன். யூ டோன்ட் வரி மிஸ்டர் மோகன். கோர்ட்டோட முடிவு உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கும். அண்ட் என்னோட ரிப்போர்ட் உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கும். அப்ப நான் கிளம்புறேன். Thank you. அப்புறம் உங்களுக்கும் ராதாவுக்கும் என்னோட மனம் மார்ந்த திருமண வாழ்த்துக்கள். Thank you so much. ஆன்ட்டி வாசல் வரைக்கும் வந்து நான் உங்களை வழி அனுப்புறேன். ஓகே. போயிட்டு வாங்க. Thank you, madam. போயிட்டு வாங்க. என்ன காரியம் பண்ண? சொல்லு, என்ன வேலை பண்ணிருக்க? இன்னைக்கு நீ உன்னோட எல்லா லிமிட்ஸையும் கிராஸ் பண்ணிருக்கன்னு உனக்கே தெரியும் குஷி. மோகனையா, மோகனையா, பரவாயில்ல விட்டுருங்க. நடந்தது ஏதோ நடந்து போச்சு. குஷி, நீங்க எதுவும் சொல்லாதீங்க. நீங்க இப்படி யோசிங்களே, அந்த மேடம் எவ்வளவு நல்ல செய்தி கொடுத்திருக்காங்க. ஆமா, நல்ல செய்தி தான். எல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனா எது சரி எது தப்புன்னு குஷிக்கு நம்ம புரிய வைக்கிறது முக்கியம் இல்ல? நீ இதுல குறுக்க வராத. அவ என்ன தப்பு பண்ணாலும் உன் கண்ணுக்கு தெரியறதில்ல. எப்பவும் காப்பாத்த முன்னாடி வந்துற. என்ன விளையாட்டுது? ஒரு வாட்டியாவது யோசிச்சு பாத்தியா, உன்னோட இந்த விளையாட்டால யாராவது ரொம்ப கஷ்டப்படுவாங்க, யாராவது ரொம்ப ஹர்ட் ஆவாங்கன்னு? ராதாவை பத்தி ஒரு வாட்டியாவது யோசிச்சியா நீ? அவளுக்கு அது எப்படி இருந்திருக்கும்? உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே அவ. யாராவது பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு எப்படி ஒரு வேலையை பண்ணுவாங்களா? ராதாவோட திட்டம் நல்லபடியா இங்க நிறைவேறிடுச்சு. இப்ப அவ மனசுல கல்யாண சந்தோஷம் தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கும். சட்டப்படி மோகனுக்கு பொண்டாட்டி ஆயிட்டோன்னு சந்தோஷத்துல மிதந்துட்டு இருப்பா. குஷி, நீ கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? நீ இப்போ விளையாட்டா செஞ்ச இந்த காரியத்தால தாமினி மனசு எவ்வளவு ஹர்ட் ஆயிருக்கும். இன்னைக்கு அவளுக்கும் மோகனுக்கும் தானே நலுங்கு. ஆனா நீ அவளோட இடத்துல ராதாவை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிட்டியே. ராதாவை வேற உன்னோட அம்மான்னு சொல்ற. அதுவும் எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப வெளிப்படையாவே சொல்லிட்ட.
இது சரி கிடையாது இல்ல குஷி. அம்மா நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். தாமினி, உனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். எத்தனையோ வருஷமா நீ இந்த நலங்குக்காகவும் கல்யாணத்துக்காகவும் காத்துக்கிட்டு இருந்த. பல வருஷமா நீ என்ன நேசிக்கிற. நல்லது கெட்டதுன்னு எல்லா விஷயத்திலும் நீ என் கூடவே இருக்க. இப்ப நான் அதை திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கும் போது இந்த விஷயத்துல நான் ஃபெயில் ஆயிட்டேன்ல. ஐ எம் சாரி தாமினி. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. ஐ எம் சாரி தாமினி. மோகன் மோகன் அப்படியெல்லாம் இல்ல. மோகன் கிட்ட இருந்து தூரமா இரு. குஷி, மரியாதை இல்லாம நடந்துக்காத. குட் குஷி, இந்த தாமினி மோகன் பக்கத்துல நிக்கிறதுக்கு கூட தகுதி இல்ல. இந்த ஸ்டூபிட் தாமினிக்கு சாரி சொல்லாத. She is very 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 bad. குஷி, stop it. No, இன்னைக்கு நான் செஞ்சது ஜோக்லாம் ஒண்ணும் கிடையாது. I was serious. எத்தனை வாட்டி நான் சொல்லிருக்கேன் I hate தாமினின்னு. ஆனா நீ என் பேச்ச கேட்க மாட்டேங்கற. நீ என்கிட்ட என்ன சொன்ன? எதுக்காக நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிற? எனக்கு ஒரு அம்மா கிடைக்கணும் தானே? அப்படிதானே? ஆனா எனக்கு தாமனியை பிடிக்கல. அவ எனக்கு அம்மா மாதிரி ஃபீலிங்க கொடுக்க மாட்டேங்கறா. எனக்கு இந்த மாதிரி அம்மா வேணாம். இந்த மாதிரி அம்மா தான் வேணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.